ரைட் பாருங்க 2017 மூணாவது ஸ்ட்ரக்சர் ரைட்டா சவுண்ட் ஸ்ட்ரக்சர் 2017 பார்க்க போற சோ தேர்ட் ஸ்ட்ரக்சர் ரைட்டா ரைட் பாருங்க ஒரு சுரமானியும் ஓர் இசைக்கவையும் பயன்படுத்தி ஓர் அளவீட்டை மாத்திரம் எடுப்பதன் மூலம் ஒரு தரப்பட்டுள்ள கம்பியின் அலகு நீளத்திற்கான திணிவை துணியுமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளது. ஒரு தரப்பட்ட கம்பியில அலகு நீளத்திற்கான திணிவு என்ன மொத்த திணிவு m கீழ அந்த கம்பியில நீளம் l. இந்த m ஓட l துணியை செல்லிக்கு ஒரு அளவீட்டு எடுப்பதன் மூலம் ஒரு பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் தரப்பட்டுள்ள கம்பி பொருத்தப்பட்ட ஒரு நியம சுரமானி ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டது. ஒரு சுரமானி ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டது. உங்களுக்கு தெரியும். ரைட் பரத பாருங்க. இப்படி சுரமானி பெட்டி வைக்கப்பட்டீங்க. அதில் இப்படி ஒரு 25 கம்பி இப்படி கட்டப்பட்டு அந்த கம்பி இப்படி வைத்து இவற்றைக்கு கப்பியினூடாக வைத்து இங்கே கிழிவுகள் தொங்க விடப்பட்டு ரைட்டா விவரத்துல அவரை தொங்க விடப்பட்ட திணிவு எம்மட்டு தரப்பட்டு சைட்ல மேலதிக திணிவு என்று தரப்பட்டு ரைட்டா அப்ப எங்களுக்கு இது விலங்கு எடுத்துக்கொள்வது திணிவுகளை கூட்டி குறைக்கணும். இந்த திணிவுகளை கூட்டி குறைச்சி இங்க போல திணிவுகளை கூட்டி குறைச்சி உங்களுக்கு என்ன செய்யணுங்க என்ன செய்யணும் இடையிலேக்கு இழுவைய மாற்றிக்கொள்ள ரைட்டா எங்களுக்கு தெரியும் இவரதிக திணிவு எம்ம மாற்றுவதன் மூலம் இந்த நிறை எம்ஜி தானே இதில் இழுவையா தொழிற்படும். அப்ப இந்த இடையிலேக்கு இழுவைய மாத்த இதனை படத்தை பார்த்தா விளங்க ரைட் கம்பி ஏகமா பி எனும் இரு பாதங்களுக்கிடையே இழுவை டீயுடன் ஈர்க்கப்பட்டுள்ளது. இப்பொழுங்கமைப்பில் பாலம் ஏ நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அதே வேளை பாலம் பி இயங்குவதற்கு விடப்பட்டுள்ளது. இந்த பாலம் ஏ நிலைப்படுத்தப்பட்டிருக்கா பாலம் பி இயங்க விடப்பட்டிருக்கா ரைட் திணிவு எம்மையுடைய சுமையை மாற்றுவதன் மூலம் இந்த சுமையை ஆரம்பத்தை மாற்றுவதன் மூலம் கம்பியின் இழுவையை மாற்றலாம். ஆரம்பத்தை சொல்லிட்டார். அறிந்த மீடியம் எஃப்ஐயுடைய ஒரு இசைக்கவை உமக்கு வழங்கப்பட்டது. ஒரு இசைக்கவை வழங்கப்பட்டிருக்கா அது மீடியம் எஃப்ஆ ரைட் வழங்கப்பட்டது. கேள்விகளுக்கு வரும். முதலாம் கேள்விக்கு இப்பரிசோதனையில் ஓர் இசைக்கவையை அதிரச் செய்வதன் விளைவாக சூழ்ந்துள்ள வழியில் உண்டாக்கப்படும் அதிர்வுகளின் வகையாது. இப்பரிசோதனையில் ஓர் இசைக்கவையை அதிரச் செய்வதன் மூலம் சூழ்ந்துள்ள வழியில் உண்டாக்கப்படும் அதிர்வுகளின் வகையாது. உள்ளே பாருங்க இந்த இசைக்கவை எடுத்து நீங்க அதிரச் செஞ்சால் முதலாவது இந்த இசைக்கவை எப்படி அதிர்வடையும் தெரியுமா உங்களுக்கு? இந்த இசைக்கவையில இந்த ரெண்டு பகுதி இவை இப்படி அதிர்வடை இந்த சைடு ரைட்டா இந்த புயம் மேலும் கீழுமாக அதிர்வடை ரைட்டா. இப்ப இந்த இசைக்கவையோட அதிரச் செஞ்சு அப்படியே அதை கொஞ்சம் கூட காது கிட்ட கொண்டு வச்சேன்டா காது கிட்ட கொடுவராட்டியும் பரவாயில்லை அதை அதிரச் செஞ்சேன்டா உங்களுக்கு சவுண்ட் ஒடிய கேட்கிற மேல அது அதிர்வடை சத்தத்தை நீங்க பிராக்டிகல் செஞ்சு பார்த்து ஸ்கூல்ல செஞ்சு பார்த்தானே எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். இந்த பிராக்டிகல் என்ன ரைட் செஞ்சு பார்ப்பது ஸ்கூல்ல டீச்சர் செஞ்சு காட்டி எவ்வளவு ரைட் அந்த பிராக்டிகல் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எவ்வளவு இசைக்காவை அதிரச் செஞ்சால் அது அதிர்வடைய சத்தம் உங்களால ஃபீல் பண்ணலாம். சவுண்ட் கேட்கும் ஒரு சத்தம் கேட்கும். அப்ப அந்த சவுண்ட் உங்களோட காது வந்து அடையணும் என்றால் ஒரு சவுண்ட் வந்து அடையுது என்றால் அந்த உருவாகி வழியில் உருவாகி அடையினது சவுண்ட் என்ன அடை ஒரு நிட்டாங்கலை அப்ப சூழ்ந்துள்ள வீரசேட்டிக்கு சூழ்ந்துள்ள வழியில் உண்டாக்கப்படும் அதிர்வுகளின் வகையாது நெட்டாங்க அதிர்வுகள். அதே பொறிமுறையா மின்காந்தமா பொறிமுறையாலே மின்காந்த பொறிமுறையாலே அப்ப நெட்டாங்கு பொறிமுறை அலைய நீங்க சேர்க்கிறது ஒரு பூரணமான ஆன்சரா இங்க நினைக்கிறேன் ரைட்டா ரைட் விஷயம் நெட்டாங்க அதிர்வுகள் தான் அது பூர்ணமான எடுக்கிறதுக்கு நெட்டாங்க பொறிமுறை அலைய எடுத்துக்கொள்ள நமக்கு சேஃப் ரைட்டா ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இப்ப இது அதிர்வடைய செஞ்சால் வழியில் உருவாகினது
என்னது என்னாலே நெட்டாங்கலை இந்த இசைக்காவே அதிர்வடைய செஞ்சு நீங்க இது கிட்ட கொள்ள இப்படி பிடிக்கேண்டா இதை பழமாய் வைக்க ரைட்டா சும்மா அருகில வச்சாலும் அந்த நெட்டாங்கலைகள் இதுக்கு கடத்தப்படுகிற கம்பிக்கு கடத்தப்படுறதால இந்த கம்பியும் என்ன செய்யலாம் கொஞ்சம் அதிர்வடையலாம் அது பரிவு நடக்கணும்னு என்ன நடக்கணும் இந்த கம்பியில இயற்கை மீடியனும் அந்த இசைக்காவே இயற்கை மீடியனும் எப்படி இருக்கணும் சமனா இருக்கணும் அந்த டைம்ல பரிவு நடக்கும் இப்ப நீங்க பிராக்டிகலா யோசிங்க ஒரு இசைக்காவே அதிர்வடைய செஞ்சு அது சும்மா இப்படி வழியில தூரத்தை பிடிச்சிட்டீங்க அந்த டைம்ல உங்களால அதிக அளவு ஃபீல் பண்ணணுமா அல்லது அதிர்வடைய செஞ்சு முடிவெடுத்து இந்த காதலிக்கு இந்த போர்டில் வச்சிருந்தால் அதிக அளவு ஃபீல் பண்ணிடலாம் யோசிச்சு சொல்லுங்க நீங்க வச்சா நல்லா ஃபீல் பண்ணிடலாம் வழியில வைக்க ஏன் வழியில வச்சிருந்தால் வழியினூடாக அந்த சக்தி கடத்தப்பட்டு உங்களோட காதுக்கு வந்து சேரும் ரைட்டா அதே அதிர்வடைய செஞ்சு உங்களோட காதுல நீங்க இவரத்தையே வச்சுட்டு இந்த நீங்க உங்களுக்கு இப்ப நான் மெடிசின் படிக்கிறதால விடுங்களே சரியான அது ரெண்டு வகையான கண்டக்ஷன் ஏன் கண்டக்ஷன் போன் கண்டக்ஷன் காற்றினூடாக கடத்தப்படுகிறது உள்ளந்தண்டு என்பதனூடாக கடத்தப்படுகின்றது அப்போ ஈன வச்சுனா டிரெக்டா லேசா போயிடும் ரைட்டா அப்போ உங்களுக்கே ஃபீல் ஆகுது ஈன தொடுகையில வச்சேன்னா அதிக அளவு சக்தி கடத்தப்படும் உங்களுக்கு அந்த அதிர்வடையத்தை மிக தெளிவாக கேட்கக்கூடிய மாதிரி அப்போ நீங்க விலங்கெடுக்கணும் இதான் அதிர்வடைய செஞ்சு அருகில சும்மா வச்சுக்கோ நிக்கிறதை விட இந்த சுரமானி பெட்டியின் மீது எங்கேயாவது வச்சுட்டா அது என்ன செய்யும் கூடுதலான சக்தியிட மாற்றி அதிக அளவு பரிவடைய தெரியுமா செய்யாத கூடுதலான சக்தியிட மாட்டினா எங்களுக்கு அவசரமா பரிவனை பார்க்கணுமா இல்லவா பார்க்கணும் அப்ப நீங்க எப்போ தெரிஞ்சுக்கொள்ளணும் இதை அதிர்வடைய செஞ்சுட்டு இவ்வளத்துல வச்சோம் என்றால் என்ன நடக்கும் கூடுதலான சக்தி வந்து இடமாற்றப்படும் விளங்கிட்டா அப்ப அது ஓகே இப்ப இதிலிருந்து இதுக்கு சக்தி இடமாற்றப்பட்ட உடனே இது எந்த வகையான அதிர்வெண் உருவாகும் இந்த கம்பியில் உருவாக இந்த வடிவம் என்ற வகை என்ற இதுல வழியில் உருவாகினது எட்டாங்களே இதுல உருவாகுது குறுக்கடை சரிங்களா இந்த கம்பியில் உருவாக அலையிட வடிவம் என்ற குறுக்கடை இங்க கேட்கல கேட்டுக்கலாம் வழியில உருவாகுவது நெட்டாங்கு பொறிமுறை அலைவன் இதுல உருவாகுது கம்பியில் உருவாகுது எந்த குறுக்கலை அதே பொறிமுறை அலையும் சரிதானே பூர்ணமான ஆன்சர்னா பொறிமுறை அலை அது நெட்டாங்கலையா இருக்குது நெட்டாங்கலை அது இது பொறிமுறை குறுக்கலையா இருக்கும் அப்படி ஃபுல் ஆன்சர் கொடுத்து எங்களுக்கு போயிட்டார் ஓகே இப்போ நான் இந்த கேள்விக்கு மேலதிகமா சொன்னா பரவாயில்ல நான் அடுத்த கேள்வி பார்ப்போம் இடுவை டிஐ உடைய ஈர்த்த கம்பியின் அலகு நீளத்திற்கான திணிவு சிம்பிள் எம்மனின் கம்பி மீதுள்ள குறுக்கலைகளின் கதிர் வீக்கான ஒரு கோவையை செஞ்சு பார்த்தா ரெக்கார்டிங் நீங்க உங்களுக்கு மனுப்பி நீங்க போய் பாருங்க சரியா இதுவரைக்கும் நான் அவங்களுக்கு ஆல்ரெடி விளங்கப்படுத்தி லாஸ்டா 2018 பாஸ் பண்ணுறேன் அதை வீட்டு ஒப்பிட்டு இருக்கும் அப்படி லேசி ரைட்டா சட்டப்படி லேசி நான் எனக்கு அதுக்கு முந்தைய இதே லேசான பாஸ் பேப்பர் நான் கிட்டத்தட்ட ஆனது அப்படி லேசாக வந்தீங்க இப்போ 2026 அது மாதிரி தான் வருவேன் எனக்கு ஏன் அவனுக்கு 2 வருஷமாக குறுகிய காலம் தானே எடுத்தேன் 2 வருஷம் 1 மாதம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஹார்டான பேப்பர்னு ஒரு வாய்ப்பு இல்லை ஸோ அவங்களுக்கு ஒரு ஈஸியான பேப்பர் தான் கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு ஈஸியான பேப்பர் தான் கிடைக்கும் சரிதானே பேப்பருக்கு லேசாக தான் வருது அந்த ஒரு 2019 15 18 அந்த பேப்பருக்கு ஹார்ட் ரைட்டா நீட்டா தெரியும் சி இப்பரிசோதனையை நீர் அடிப்படை சுரத்தில் இசைக்காவையுடன் பரிவுறும் கம்பியின் பரிவு நீளம் எல்லை அளவிட வேண்டியதில்லை கொள்க என்னவா இப்பரிசோதனையில் நீர் அடிப்படை சுரத்தில் இசைக்கவையுடன் பரிவரும் கம்பியின் நீளம் எல்லை அளவிட வேண்டியுள்ளதென கொள்க மாணவன் ஒருவன் பதிவு நிலையை பெறுவதற்கு ஓர் அதிரச் செய்த இசைக்கவையை ஒரு ஏபிசிக்களில் காட்டப்படுவார் 3 வழிகளில் வைக்கலாம் என தெரிவித்தான் அதான் நான் இப்போ சம்மந்தம் இல்லாம பேசிட்டேன்னு கேள்விப்பட்டேன் தெரிவித்தான் XY ஆனது சுரமானி பெட்டியின் மேற்பரப்பின் ஒரு பகுதியை வகைப்படுகின்றது XY என்ற சுரமானி பெட்டிட
மேற்பரப்பில் ஒரு பாதியை வரையறுக்கிறது. ஏ XYக்கு செவ்வனாகவும் XYயை தொடுமாறு பிடிக்கப்பட்ட ஒரு இசைக்கவை. XYயை தொடுமாறு பிடிக்கப்பட்டதா. ரெண்டாவது XYக்கு செவ்வனாகவும் XYயை தொடாமலும் பிடிக்கப்பட்ட இசைக்கவை. சி ஈர்த்த கம்பிக்கு மேலே பிடிக்கப்பட்ட இசைக்கவை. ரைட். இப்போ இது மூணுலேயும் எந்த சந்தர்ப்பத்தில் நல்ல சந்தர்ப்பம் கேட்டி பண்ண அதான் மேலே வாசிக்கோங்க பார்ப்போம். பருவுக்கு உயர்ந்தபட்ச வீச்சத்தை பெறுவதற்கு உயர்ந்தபட்ச வீச்சத்தை பெறணும்னா என்ன நடந்திக்கணும்? உயர் வீச்சம் எப்போ வரும்? உயர் சக்தியிட மாற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயர் வீச்சம் வரும். விளங்கிட்டா? ரைட். உயர் சக்தி எப்ப இட மாற்றப்படும் சொன்னாங்க? கம்பியோட தொடுகளை வைக்கிறது. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஆரம்பத்தில் செல்லப்பட்ட இந்த சுரமானி பெட்டியின் மீது வைக்கப்படுகிறது நல்லது. விளங்கிட்டா? சுரமானி பெட்டியின் மீது வைக்க அதுக்கு பிறகு செல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா நீங்க சுரமானி பெட்டி மீது வைக்கிறதை விட இவ்விடத்தில் ஒரு பாலக்கட்டைக்கு பாலக்கட்டை தானே அப்படி இல்லையா? இந்த என்ன பாலமா பாலம். அந்த பாலத்தின் மீது இந்த கம்பி தொடுங்க இடத்துல வைக்கிறது அதை விட கூடிய ஒரு சக்தியிட மாற்றப்படும் சொன்னேன். ஸோ இப்போ இந்த விஷயம் தரல எத்தனை தந்தைக்கு அப்படிங்க பேசுறது சுரமானி பெட்டியின் மீது தொடுகையில வைக்கிறது. அப்ப ஏன் ஆன்சர் வரும். ரைட்டா? உமது தெளிவுக்கான காரணத்தை தருக. சுரமானி பெட்டிட்டு மேல வச்சால் அது ஏன் பெஸ்ட்னு சொல்லுங்க. தொடுகை அளிக்கும் போது என்ன நடக்கும்? உயர் சக்தி என்ன நடக்கும் பிள்ளைகள்? உயர் சக்தியில மாற்றப்படும். அதுதானே அது பெஸ்ட்னு காரணமே. அது ஆரம்பத்திலே என்ன வழி நீக்கிறதை விட அது தொடுகையில வைக்கிறதுக்கு அதிக அளவு சக்தியில மாற்றப்படும். ரைட்டா? ரைட். அடுத்த கேள்வி வரும். பரிவு நிலையை பரிசோதனை முறையாக கண்டறிவதற்கு இப்பரிசோதனையில் நீர் பொதுவாக பயன்படுத்தும் உருப்படியை எழுதுக. இப்போ பரிவு நடக்குது. அந்த பரிவு சம்டைம் உங்களுக்கு பிராக்டிக்கலா கண்ணால பார்த்துட்டு விளங்குறது குறைவா இருக்கும். இது பரிவடையுது. இது மேல இப்படி அதிர்வடையுமே இப்படி இது நின்றடைதானே உருவாகும். இது நின்றடைதானே உருவாகுமே உள்ளது. அப்படி பரிவடைகிறது உனக்கு கண்ணுக்கு சம்டைம் உயர் சக்தியிட மாற்றப்பட்ட கொஞ்சம் உயர் வீச்சம் கிடைக்கும். சக்தியிட மாற்றப்படுது போதாண்டா சிறிய ஒரு வீச்சத்தானே அதிரும். உங்களோட கண்ணுக்கு டிரெக்டா பார்த்துட்டு சம்டைம் விளங்குறது குறைவாயிடும். அப்ப அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றதுக்காக வேண்டி இதுல ஒரு விஷயத்தை வைக்க இந்த கம்பியின் மீது ஒரு கடதாசி ஓடி அல்லது காகித ஓடி. கடதாசி காகிதம் ஒன்றுதானே ஒரு காகித ஓடிய வெட்டிய. அப்ப இங்கு பயன்படுத்தப்படும் உருப்படியாளன்னு கேட்டீங்க காகித ஓடி. இப்ப சம்டைம் இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒரு 3 வார்த்தை தந்து காகித ஓடிய இங்க வைக்கியா இவடத்துல வைக்கியா இவடத்துல வைக்கியான்னு கேட்டு ABC என்று எதுக்கு வச்சு சின்ன பிள்ளை கேள்விதானே வைக்கிய அப்படி கேட்டீங்க போட பேப்பர் பி ஏன் பீல வைக்க அர்த்தம் எழுது பி தான் நடுவழிக்கிறது. ரைட்டா? அது எந்த முரண்கணு உள்ளே இங்க கணு இங்க கணு இது முரண்கணு. முரண்கணு எந்த உயர் வீச்சத்துல பரிவடையும். அப்பா அவருக்கு நல்லா வீசப்படுது. இவர் நீச்சல் வீசப்படுறதுக்கான வாய்ப்பு குறைச்சலே உள்ளே. இங்க உயர் வீச்சம் டக்குன்னு தூக்கி வீசப்படுவார். ரைட்டா? அதெல்லாம் கேட்டீங்க. ரைட்டா? ரைட். கேள்வி உத்தம பரிவு நிலையை கண்டறிவதற்கு நீர் பின்பற்றும் முக்கிய பரிசோதனை படிமுறைகளை எழுதுக. உத்தம பரிவு நிலையை பெறுவதற்கு நீர் அந்த பின்பற்றும் பரிசோதனை நடைமுறைகள். அதற்கு உத்தம பரிவு நிலை செல்லும் பார்க்கும். என்ன செய்யுது யோசிச்சலாம். என்ன செய்யலாம்? நான் சொல்றது சொல்லுங்களே. அவ்வளோ இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைப்பதா? பெஸ்ட்டுக்கு எப்படி எழுது என்றால் உள் உருப்படியான ஆன்சர் என்ன கேட்டால் இந்த பிய கொஞ்சம் கிட்ட வாக்கி வைக்க. இதை கிட்ட வாக்கி இங்கே வைக்கல சரியா? கொஞ்சம் மார்க்கில் வைக்க வச்சுட்டு என்ன செய்த இசைக்கவைய பரிவுரை செஞ்சுட்டு இப்ப இசைக்கவைய பரிவடைய செஞ்சு நான் 2 மாயம் வைக்கிறேன். என்று வந்துட்டு சுரமானி பெட்டியின் மீது வைக்கிய. அதுக்கு பிறகு செல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த பாலக்கட்டை மீது வைக்கிய. இதுல வைக்கிய இந்த பீட மீது வைக்கணுமா? இத
ஏன் வைக்கல கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு ஏன் வீட மேல சுரமானிக்கம் இந்த இசைக்காவே வைக்கல அது அசைக்க போறோம் நாங்க ஏ நிலையாயிக்கும் கேள்வியிலே என்ன பி என்ன செய்ய போறோம் அசைய போறோம் நாங்க அதை அசைக்க போறோம் முன்னுக்கும் பின்னுக்கும் அசைக்கிய டைம்ல அதுல இசைக்காவே கொலை வச்சுக்கணும் பிராக்டிக்கலா செய்யலாமா ஏன் அப்ப நிலையாயிக்கத்தோட மேல வைக்கணும் அப்ப நீங்க ஒன்றோ இசைக்காவே சுரமானி பெட்டியின் மீது வைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த பாலக்காட்டையில வைக்கணும் ஏலாம் வைக்கணும் ஏன் பீல வைக்கல அதை அசைக்க போற அப்ப என்ன செய்த ஆரம்பத்துல பி என்ற பாலக்கட்டையை கிட்ட வச்சுக்கோற வச்சுட்டு கடதாசியோடைய நடுவுல வச்சு இசைக்காவே அதிர்வடைய செய்த அதிர்வடைய செஞ்சுட்டு அந்த இசைக்காவே தூக்கி வந்து ஏல வைக்கிய ரைட்டா ஏல வச்சியால் சக்தியில மாற்றப்படும் அந்த டைம்ல நீங்க பிஏ கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு இழுத்தும் வர அப்படி இழுத்துட்டு வரதுக்கு கடதாசியோட ஒரு கட்டத்துல உயர் வீச்சத்தோட என்ன செய்யப்படும் தூக்கி எறியப்படும் அந்த டைம்ல தான் எங்களுக்கு என்ன கிடைச்சிக்கும் உத்தம பரிவு நிலை கிடைச்சி சரிங்களா ரைட் அப்ப அவருக்கு சிறந்த ஆன்சர் இருந்தா ஃபுல் ஆன்சர் எழுதணுமா இன்னைக்கு இப்ப சும்மா பி அசைக்கு அப்படின்னு என்னத்துக்கு விடவா நீங்க ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதலாம் அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பிஐ சற்று ஏ அருகில வச்சுட்டு நீங்க உங்களோட வசனத்தை எழுதிக்கோ ஏ பி கிட்ட வச்சுட்டு சுரமானி இசைக்காவே அதிரச் செய்து சுரமானி பெட்டியின் மீது அல்லது பாலக்கட்டை ஏயின் மீது வைத்து கடதாசியோடியை ஏக்கும் பிக்கும் இடையில் வைத்து பாலக்கட்டை பியை சிறிது சிறிதாக அசைத்து வரும்போது கடதாசியோடைய உயர் வீட்டத்துடன் தூக்கி எறியப்படும் அவ்வேளையில் உத்தம பரிவு நிலை கிடைக்கும் ரைட் உங்களுக்கு ஸ்கீம்ல வைத்து பார்க்கணும் அதை சொல்றேன்னு சொல்லிட்டா தந்திக்கு ரைட்டா ரைட் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா விளங்கும் கம்பி ஏபியின் நடுவில் காகிதோடியை வைக்க அதுபோல அதிர வைத்து இசைக்காவையின் தன்னினை சுரமானி பெட்டியின் மேல் வைக்க அதுபோல சுரமானி பெட்டியின் மேல வைக்கிறத நீங்க தெரிஞ்சுக்க ரைட்டா மேல் வைக்க அதுக்கு பிறகு காகித ஒளியானது மிக விரைவாக தூக்கி எறியப்படும் வரை அல்லது உடனடியாக உடனடியாக தூக்கி எறியப்படும் வரை அல்லது அதிக உயரத்துக்கு தூக்கி எறியப்படும் வரை அதே அப்படி இல்லை அதிக உயரத்துக்கு தூக்கி எறியப்படும் வரை சில டைம் நீங்க கிட்ட வைக்கிற டைம்லயும் கொஞ்சம் தூக்கி எறியப்படும் ஆனா அங்கேயா உயர் வீச்சம் கிடைச்சிக்கும் நீங்க கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து வரைஞ்சிருக்கு இந்த பாலக்கட்டை இங்க எடுத்து வரைஞ்சிருக்கு இந்த பிஎன்டித உயர் வீச்சத்தோட கட்டத்தை தூக்கி எறியப்படும் மற்ற முன்னணி சந்தர்ப்பங்கள் அந்த டைம் தான் இந்த இவர் உயர் வீச்சத்துல பரிவர்த்தனைக்கான அர்த்தம் அப்பதான் உயர் சக்தி இடமாற்றப்பட்டீங்கன்னு அர்த்தம் உயர் சக்தி இடமாற்றப்பட்ட டைம்ல தான் என்ன நடந்திருக்கும் உத்தம பரிவநிலை கிடைக்கும் ரைட்டா ரைட் சோ அந்த விஷயத்தை ஒழுங்கா தெளிவா எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் அடுத்த எம்மிக்கான ஒரு கோவையை எஃப்எல்டி ஆகியவற்றின் சார்பில் பெறுக நீங்க எம்என் எதை விட அந்த எம்என் எதை அழகு நிலத்தினர் சரிதானே எம்என் அழகு நிலத்தினர் இப்ப எங்களுக்கு தெரியும் V சமன் இந்த F lambda ரைட்டா இப்ப உத்தம பரிவு நிலை நடக்கத்திருக்கு பரிவு நடக்கத்திருக்கு இந்த இசைக்காவை பரிவடைத மீடிரணும் இந்த இசைக்காவித மீடிரணும் இந்த சுரமானி பெட்டியில் இந்த கம்பி பரிவுடைய மீடிரணும் எப்படி இருக்கும் சமனா இருக்கும் மீடிரங்கள் சமன்டா அப்ப இங்க நடக்க இந்த இது அடிப்படை சுரங்கானின் உருவாகும் ஆரம்பத்துல இந்த அடிப்படை சுரத்தில மீடிரணும் ஈட மீடிரணும் சமம் அந்த டைம்ல இவரோட கம்பியின் நீளம் ஒரு L இருக்கும் இங்க அடிப்படை தூரம் வந்து λ/2 ஆயிக்கும் ரைட்டா ஒரு அரை தடம் உருவாயிக்க இது λ/2 ஆயிக்கும் அப்ப λ/2 சமன் L எனவே λ சமன் இந்த 2L சரிங்களா λ சமன் 2L so V சமன் F λ V can the √T/m சமன் F into 2L ரைட்டா இப்ப L க்கான கோவை எல்லாவற்றின் சார்புலையும் கேட்ட இதுதானே கேட்ட இது எல்லாத்தையும் சார்புல L க்கான ஒரு கோவை கேட்ட எனவே L சமன் எந்த வரும் m க்கான ஒரு கோவை கேட்டால் எந்த வரும் T/m சமன் F வர்க்கம்
4 L வர்க்கம். So M சமன் எத்தனை வரும்? T over 4 F வர்க்கம் L வர்க்கம் அது வரும். சரி. ரைட்டா? சரிதானே? இதுல ஒரு கஷ்டமான ஏழுன்னு நான் என்ன காணல நீங்களே கண்ணனா நீங்க செல்லுங்க. ரைட்டா? 2026 பேஜுக்கு சோம் தான் வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா 2025ல இருந்து வந்து ஸ்ட்ரக்சர்ல ரைட் வந்த ஒரு வருஷம் மாறி மாறி தான் பார். அப்படி மாறாம வந்த 2 பேஜுக்கு 2017ம் 16க்கு சொல்லணும்னா 16க்கு லைட்டே வந்தீங்கணும். ஆனா இங்க 17ல இருந்து வந்து சொல்லே வந்தீங்க இங்க 16ல இருந்து வந்தீங்க. இப்ப நடுவுல 2 வருஷம் தொடர்ச்சியா ஒன்றே போட்டா அதுக்கு போற அப்படி போடல மாத்தி மாத்தி தான் பாரு. ஸோ இந்த முறை நாங்கள் சோம் தான் ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்க வந்தால் பிள்ளைகள் ஈஸி அவ்வளோ. ரைட்டா? லைட் ப்ராக்டிக்கல் விட சோம் ப்ராக்டிக்கல் ஈஸி. ரைட். அடுத்தது ஜி. இப்பரிசோதனையில் நீர் பெற்றுள்ள பரிவு நீளம் சிறிதனின் இந்த பரிவு நீளம் L சிறிதனின் தரப்பட்டு இசைக்கவைக்கு ஒரு நியாயமான பெரிய பரிவு நீளத்தை பெறுவதற்கு மேற்குறித்த சுரமானி ஒழுங்கமைப்பை எங்கனம் பொருத்தமான முறையில் செப்பன் செய்வீர். என்ன செய்தார்? இப்ப இந்த பரிவு நீளம் L கிடைத்தது போதும். L போதும். இதே இசைக்கவையை மாத்தியாமா? இசைக்கவையை மாத்தியம் சொல்லலாம். அவன் எந்த எல்லாம் கேள்வியில் வரணும். கேள்வியில் வரணும். இப்ப சொன்ன நீர் பெற்றுள்ள பரிவு நீளம் சிறிதன். பரிவு நீளம் சிறிது அவருக்கு போதும். தரப்பட்டு இசைக்கவைக்கு தரப்பட்டு அதே இசைக்கவை இசைக்கவையை மாத்தல. ஒரு நியாயமான பெரிய பரிவு நீளத்தை பெறுவதற்கு பரிவு நீளத்தை கூட்டணும் என்றால் நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்க. இப்படி பாருங்க இந்த எல்லை கூட்டணும் என்றால் என்ன செஞ்சுக்கணும்? என்ன செஞ்சுக்கணும்? டீய கூட்டணும். ஏன்னா டீய கூட்டத்துக்கு தானாக வந்து சேர்ந்து நிறைய படிகள் தந்தி திணிவு படிகள் அதுல சேர்த்த இங்க எந்த பருவம் கூடும் எம்ஜி கூட கூடும் இலை இழுவை டீ கூடும். அப்ப என்ன செய்வீங்க? இலையில் உள்ள இழுவையை அதிகரித்தல் வேண்டும். எப்படி? மேலதிக திணிவு படிகளை தொங்க விடுவதன் மூலம். ரைட்டா? அப்ப எப்படி எழுதலாம்? இலையின் நுனியில் மேலதிக திணிவு படிகளை தொங்க விடுவதன் மூலம் இலையின் இழுவையை அதிகரிப்பதன் மூலம். ரைட்டா? ரைட். ரைட். அடுத்தது HKL. நோட் பண்ணுங்க டக் டக்குன்னு. H பாருங்க. H லாஸ்ட் ஸ்கேல். M 3.2 கிலோகிராம் ஆகும். கேபிட்டல் M 3.2 கிலோகிராம் ஆகும். F 320 ஹெர்ட்ஸ் ஆகும். இருக்கும்போது பரிவு நீளம் 25 சென்டிமீட்டர் ஆக இருக்க காணப்பட்டது. கம்பியின் அலகு நீளத்திற்கான திணிவை கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 இல் காண்க. காணேலும் இப்ப எங்கிட்ட கேட்டிக்கு இந்த அலகு நீளத்துக்கு திணிவு கோவை எடுத்தேனாங்க. அதுல டீய தந்தி எந்த கேபிட்டல் எம் என்றது தொன்மையப்பட நிறைப்படியே உள்ள நிறைப்படி திணிவு தானே. 3.2 கிலோகிராம்னா 32 நியூட்டன். 4க்கு 4 F தந்தி எவ்வளவு? 320 வர்க்கம். L தந்தி எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட்டா? சோ பாருங்க அலகு நீளத்திற்கான திணிவு சிம்பிள் கேட்கப்பட்டீங்க. T க்கு 32 நியூட்டன். T க்கு 4க்கு 4 F வர்க்கம். 320 தான 320. ரைட்டா? தார L வர்க்கம். L னா 25 சென்டிமீட்டர். அப்ப 25 சென்டிமீட்டர் மீட்டர் மாத்தாது 25 தர 10/2 அட முழுவதின் வர்க்கம். அப்ப அட முழுவதின் வர்க்கம் என்றால் 25 தர 25 10/2 வர்க்கம்னா 10/4. பாருங்க இங்க 32 இங்க 32 வெட்டிப்படு. பாருங்க இங்க 10 11 இங்க 10 10 2 அந்த 10 2 இந்த 10/2 போட்டால் 10/4 10/2 இந்த 10/2 மேல போனா 100 100 கீழ 4 தர 32 தர எந்த வேலைக்கு 25 தர
25. இப்ப 25 தர 4 100. சோ மிச்சம் வரது எங்களுக்கு என்ன? 1 கீழ 32 தர 25. சுருக்கி நமக்கு ஒரு விட வரும். சுருக்கி எடுத்து பார்ப்போம். எத்தனை வந்து சுருக்கி 4 தர நான் சுருக்க நான் போட்டுடுவேன். இதை பார்க்குறது என்ன இருக்கும்? 1.25 தர 10⁻³ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1. இதான் அழகு கணக்கு சிம்பிள். ரைட்டா உள்ள ஏழு ஹார்டா இல்ல லேசானாலும் ஏழு நோட் பண்ண டோட்டல் இந்தா கேட்கணும்.